தற்சமயம் இலங்கை தேசத்தை நாம் கட்டியெழுப்பதற்கு சுற்றுலாத்துறை மிக அவசியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதற்கு தேவையான வகையிலே இடவசதிகள், விடுதிகள் சம்பந்தமாக ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. இலங்கை தேசத்திலே அதிகமாக மிகவும் பிரபலியமாக பேசப்படுகின்ற பழைய ஜனாதிபதிகளாக இருந்தவர்களுக்கும் அல்லது அரச கர்மத்தில் ஈடுபட்டவர்களுக்குமாக சொகுசு மாளிகை ஏராளமாக அமைக்கப்பட்டு அவை இதுவரை காலமும் அவர்களுடைய பயன்பாட்டில் இருந்தது. நாடு கட்டியெழுப்ப வேண்டிய சூழ்நிலையிலே கூட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டிய சூழ்நிலையிலே முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் தங்களுக்குள்ள வரப்பிரசாதங்களாக இருந்த இந்த தாங்கள் பாதுகாப்பாக கூறினாலும் இவை ஒரு வகையான வரப்பிரசாதங்களாகவே அவர்களுக்கு இருந்தது. அவை நாடு இந்நிலையில் இருப்பதற்கு பொறுப்பு கூறலிலே மிக முக்கியமான பங்கு கடந்த கால ஜனாதிபதிகளுக்கு இருக்கிறது. அவை அவர்கள் இந்நேரத்திலே தார்மீக பொறுப்பாக குறைந்தபட்சம் தங்களுடைய வீடுகளை இல்லங்களாக இருக்கக்கூடிய இந்த பெரும் மாளிகைகளை இலங்கை தேசத்திற்கு ஒப்படைப்பதும் மக்களுக்கு பயன்பாடுடையதாக அவற்றை மாற்றுவதற்கு ஏதுவான வகைகளை செய்வதும் அவர்களுடைய இந்த பல வகையான இருக்கக்கூடிய குற்றக்குறைகளிலிருந்து கூட இந்த வகையிலே தார்மீக பொறுப்பாக தாங்களாக முன்வந்து அவற்றை ஒப்படைப்பதன் மூலமாக அந்த மதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எதிர்காலத்தினுடைய அரசியல் நிகழ்ச்சிகளிலே மக்கள் இவர்களை திரும்பி பார்ப்பதற்கும் எண்ணுவதற்கும் கூட இது வாய்ப்பாக அவர்களுக்கு அமையும். ஆகவே இந்த அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் தாங்களாக முன்வந்து ஒப்பந்தங்கள், எழுத்து மூல படிவங்கள் போன்றவற்றின் மூலமாக எதிர்காலத்திலே இவற்றினை தங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற வகையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை அரசுகளை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குவது போன்றவற்றினை கருத்தில் கொண்டு இவற்றை அவர்கள் எழுத்து படிவங்களாக ஏற்பதற்கு முயறலாம். ஆனாலும் கூட அவர்களுக்கு மிக பொறுப்பான ஒரு விடயம் இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே குறைந்தபட்சம் மக்களுடைய பணத்தை, மக்களுடைய வரிப்பணத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையான செல்வங்களை அவரிடம் ஒப்படைப்பதற்கு ஒப்புதலை வழங்கி தார்மீக பொறுப்பாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமுடையதாக மாற்றுவது. ஆகவே மிக விரைந்து ராஜபக்சவுடைய குடும்பங்களோ அல்லது இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், சந்திரிகா குமாரதுங்க அவர்கள், திருமதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் தங்களுடைய இடங்களை விரைவாக ஒப்படைத்து மக்களுக்கும் இந்த மக்களுடைய அபிவிருத்தி பணியிலே தங்களுடைய பங்கையும் இதன் மூலமாக செலுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை பிரஜையாகவும் இந்த விடயத்திலே அக்கறையுடையராக நாங்கள் பரப்புரை செய்கிறோம். ராமேஸ்வரன். நன்றி.